அன்பிற்குரிய மாணவர்களே, இங்கே ஒரு கேள்வி. த நம்பர் ஆஃப் பிரிட்ஜிங் கார்போனைல்ஸ் இன் Mn2CO10 இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை மேங்கனீஸ் டெக்கா கார்போனைல். ஸோ இதில் எவ்வளவு பிரிட்ஜிங் கார்போனைல்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், நமக்கு நல்லாவே தெரியும் கார்போனைல் அப்படின்றது வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்ட். அப்போ இந்த நியூட்ரல் லிகாண்டை வச்சுக்கிட்டு இங்கே நம்ம இதற்கான நம்பர் ஆஃப் பிரிட்ஜிங் எத்தனை இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ இதில் கவனிங்க, இந்த Mn ஆட்டம் இருக்குது பாருங்கள், இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும். ஆர்கான் 3d5 4s2. ஸோ இது வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய Mn ஆட்டத்துக்கு. ஆனால் நம்ம இப்போ செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு கார்போனைல் மெட்டலில் இருக்கக்கூடிய இந்த மேங்கனீஸுக்கு. அப்போது அதில் மொத்தம் 2 மேங்கனீஸ் இருக்குது. அதில் ஒரு மேங்கனீஸ் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 3Dயில் 5 இருக்குது, 4Sல 2 இருக்குது. அப்போ மொத்தம் 7 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் இந்த CO வந்து நியூட்ரல் லிகாண்டாக இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட். அப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த 4Sல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே 3D5ல் இருக்கக்கூடிய 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இது எல்லாத்தையுமே பேரப் பண்ணி நமக்கு 3D7 4s0 அப்படின்ற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை உருவாக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் 3 ஆர்பிட்டாலையுமே எலக்ட்ரான் பேராக இருக்கும் 3Dயில். ஸோ அதே மாதிரி அனதர் மேங்கனீஸ் ஆட்டம் அதுக்கும் இதே மாதிரி தான் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D7 4s0 டியூ டு த ஸ்ட்ராங் லிகாண்ட் ஆஃப் கார்போனைல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3 எலக்ட்ரான் வந்து 3 பேர் இருக்குது, மேலேயும் 3 பேர் இருக்குது. அப்போது இந்த டி ஆர்பிட்டாலில் கீழே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது மேங்கனீஸுக்கு, இந்த மேங்கனீஸ்க்கும் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது. அதே மாதிரி கார்போனைலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 10 கார்போனைல் இருக்குது. அதில் மேலே 5 கார்போனைல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானை இந்த வேக்கண்ட் மெட்டல் ஆர்பிட்டாலுக்கு டொனேட் பண்ணுது. ஈச் லிகாண்ட் 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஸோ அதனால் நான் வந்து 2 ஸ்டார் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் 5 கார்போனைல் இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஆனால் இந்த 3Dயில் இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள், ஒரு மேங்கனீஸுக்கும் இன்னொரு மேங்கனீஸுக்கும் அது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்குள்ளேயே ஒரு பாண்டை உருவாக்குது. ஸோ மேங்கனீஸ்க்கு இடையில் ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் நமக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dயில் 2 ஆர்பிட்டால் இணைஞ்சிருக்கு, ஒரு S 3 P. அப்போது இதனுடைய ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா D2sp3. சரிங்களா? அப்போ எல்லாமே இங்கே பேரப் ஆனதுனால இதை நம்ம டயாமேக்னெட்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய ஹைப்ரிடைசேஷன் D2sp3. ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், ஒரு Mn கூட 5 கார்போனைல் என்ன இருக்குது இணைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஒரு Mnக்கும் இன்னொரு Mnக்கும் இந்த தனித்த எலக்ட்ரான் லோன் எலக்ட்ரான் தான் என்ன ஆயிருக்கு டைரெக்டாக இது மாதிரி ஒரு மெட்டல் பாண்டை ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே நோ பிரிட்ஜ், இங்கே எந்த ஒரு பாலமும் நமக்கு இல்லை. அதே மாதிரி இதில் Mnோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5. ஒரு மெட்டலோட ஒரு பாண்ட் இருக்கனால இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ இந்த கேள்வியில் நம்ம பாருங்கள் ஹைப்ரிடைசேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், கோஆர்டினேஷன் நம்பர் 6. அதே மாதிரி இந்த மெட்டல் கார்போனைலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பிரிட்ஜிங் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கே தெரியும் 0. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.